ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோல ஒரு எஸ்எம்இ ஐபிஓ பத்தி பார்த்துருவோம். அந்த எஸ்எம்இ ஐபிஓட கரண்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் 185% அளவுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம மெயின் போர்ட் ஐபிஓன கிறிஸ்டல் இன்டெகிரேட்டட் சர்வீசஸோட ஐபிஓ ரிவ்யூவும் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நாம இந்த சிக்னோரியா கிரியேஷன் லிமிடெடோட எஸ்எம்இ ஐபிஓ வந்து பார்த்துருவோம். இந்த கம்பெனி உமன் ரிலேட்டட் ட்ரெஸ்ஸஸ் விற்கிற கம்பெனியா வந்து இருக்காங்க. இந்த கம்பெனி ஜெய்ப்பூர் பேஸ்ட் கம்பெனியா வந்து இருக்காங்க. இந்த கம்பெனியோட பினான்சியல் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்க்கும் பொழுது இந்த கம்பெனி 2021ல 5 கோடி ரெவன்யூ, ப்ராஃபிட் 33 லட்சமா இருந்திருக்கு. 2022ல 11 கோடி ரெவன்யூ, ப்ராஃபிட் 68 லட்சமா இருந்திருக்கு. 2023ல ரெவன்யூ 19 கோடியா இருந்திருக்கு, ப்ராஃபிட் 2.31 கோடியா வந்து இருந்திருக்கு. 6 மந்த்ஸ் பினான்சியல் 2024ல இவங்களோட டோட்டல் இன்கம் 6.53 கோடியாகவும், நெட் ப்ராஃபிட் வந்து 65 லட்சமாகவும் வந்து இருந்திருக்கு. இந்த கம்பெனியோட ஆவரேஜ் இபிஎஸ் கடந்த 3 பினான்சியல் 19.44 பைசாவாகவும், ஆவரேஜ் ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் 41.25%, பிரைஸ் டு புக் வேல்யூ 1.11 இருக்கு. போஸ்ட் ஐபிஓ பேசிஸ்ல 2.05 வந்து இருக்கு. பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ வந்து மார்ச் இபிஎஸ் பார்க்கும்போது 9 டைம்ஸ் ஆகவும், இதே பினான்சியல் 2024 ஏர்னிங்ஸ் பேஸ் பண்ணும்போது அது 23.99 வந்து இருக்கு. கொஞ்சம் வேல்யூவேஷன்ஸ் ஹையர் சைடா தான் இருக்கு. இவங்க கம்பேர் பண்ண பியர் வந்து நெகட்டிவ் பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோல வந்து இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட்ஸ் வந்து மார்ச் 12 2024 இருந்து மார்ச் 14 2024. இஷ்யூவோட பிரைஸ் வந்து 61 ரூபாயில இருந்து 65 ரூபாய் ஒரு ஷேர் இருக்கு. லாட் சைஸ் 2000 ஷேர். ஏன்னா அந்த எஸ்எம்இ ஐபிஓ ஒரு லாட்டுக்கு 1,30,000 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி வந்து இருக்கும். ஐபிஓட சைஸ் வந்து வெறும் 9 கோடி 28 லட்சமா வந்து இருக்கு. பிளஸ் இந்த கம்பெனியோட டோட்டல் பாரோயிங்ஸ் வந்து 12 கோடி அளவுக்கு வந்து இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, இவங்களோட ஃபெஸ்டிவ் சீசன்ல இவங்களோட ரெவன்யூ வந்து அதிகமா இருக்கும் மத்த குவார்டர்ஸை கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்னும் அந்த ரிசல்ட்ஸ் வந்து வெளியிடல. சோ இவங்களோட கரண்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 150% மேல 165 ரூபாய்க்கு வந்து இந்த ஸ்டாக் லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. 100 ரூபாய் ஜிஎம்பி காட்டுது. 65 ரூபாய் இஷ்யூ பிரைஸ்க்கு வந்து அகைன்ஸ்டா. சோ இந்த ஜிஎம்பி காரணம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, முதல் காரணம் இவங்களோட ப்ராஃபிட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து டபுள் ஆயிருக்கு. இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின்ஸும் ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கு. ஐபிஓ சைஸ் வந்து மிக மிக வந்து குறைவாவே இருக்கு. 10 கோடி கீழே இருக்கிற ஒரு ஐபிஓ சைஸா வந்து இருக்காங்க. டிமாண்ட் இருக்கிற காரணத்தினாலையும், இன்னும் அந்த ஃபெஸ்டிவ் சீசன்ஸ் ரிசல்ட்ஸ் வராத காரணத்தினாலையும் இந்த கம்பெனிக்கு ஒரு ஆன்டிசிபேஷன்ல வந்து இந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு சீசனல் பிசினஸ் தான். இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து எந்த கம்பெனியா வந்து கொடுத்திருப்பாங்க. ட்ரெண்ட் ரிசல்ட் எடுத்து பார்த்தாலும் சரி, ஆதித்யா பிர்லா கேபிட்டல் ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, கோ கலர்ஸ் பிசினஸ் எடுத்து பார்த்தாலும் சரி. ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கன்சியூமர் ஸ்பெண்டிங் கொஞ்சம் கான்ட்ராக்டா வந்து இருக்கு. நீங்க எஃப்எம்சிஜி ரிலேட்டட் பிசினஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, இன்னும் சில நியூஸஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் ஃபால்ஸ் குறையறதுனால டிஸ்கவுண்ட் தரத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா சில அப்பேரல் கம்பெனிஸும் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஒரு சிச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா, சோ இந்த மாதிரி ஸ்டாக் கன்சியூமர் ஸ்பெண்டிங் இன்ஃபிளேஷன் காரணத்தால கொஞ்சம் பிரஷர் ஆக வாய்ப்பு இருக்கு. பிளஸ் இவங்க வேல்யூவேஷன் கிட்டத்தட்ட 20 டைம்ஸ் மேல இருக்கு. அது நான் ஹையர் சைடா வந்து பாக்குறேன். ஆனா லிஸ்டிங் ஏஸ் வந்து இப்ப இருக்கிற ஜிஎம்பி கம்பேர் பண்ண சொல்ல ஒரு பம்பர் லிஸ்டிங் ஏஸ் வந்து இந்த கம்பெனி தரத்துக்கு வேல்யூ இருக்கு. ஆனா வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் ஹையர் சைடா வந்து இருக்கு. இது நான் ஷார்ட் டர்ம் அண்ட் லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து சொல்ல விரும்புறேன். அடுத்து நாம இந்த இன்டெகிரேட்டட் சிஸ்டம்ஸோட மெயின் போர்ட் ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். கிறிஸ்டல் இன்டெகிரேட்டட் சர்வீசஸ் கம்பெனி டிசம்பர் 2000 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. ஒரு 20 வருஷத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்டெகிரேட்டட் சர்வீசஸ் பிசினஸ்ல வந்து இருக்காங்க. அதாவது ஹவுஸ் கீப்பிங், சானிடேஷன், லேண்ட்ஸ்கேப்பிங், கார்டனிங், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் சர்வீசஸ், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பிசினஸ்ல வந்து இருக்காங்க. பெஸ்ட் கண்ட்ரோல், ஃபெக்கேட் கிளீனிங், அது மட்டும் இல்லாம வேர் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட், ப்ரொடக்ஷன் சப்போர்ட், ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் பிசினஸ்லயும் வந்து இந்த கம்பெனி ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்ப்போம். இந்த கம்பெனி 2021ல ரெவன்யூவா 471 கோடி, ப்ராஃபிட்டா 16 கோடி. 2022ல ரெவன்யூவா 552 கோடி, ப்ராஃபிட்டா 26 கோடி. 2023ல ரெவன்யூவா 707 கோடி, ப்ராஃபிட்டா 38 கோடி அளவுக்கு பார்த்திருக்காங்க. 6 மந்த்ஸ் பினான்சியல் 2024ல இவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் 451 கோடி, ப்ராஃபிட் 20 கோடி அளவுக்கு இருக்கு. இந்த கம்பெனியோட இபிஎஸ் 14.45 பைசாவா 2021 இருந்தது. 33.33 பைசாவா 2023ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த கம்பெனியோட நெட் அசெட் வேல்யூ பர் ஷேர் 118 ரூபாவா இருந்தது. 141 ரூபாய் 80 பைசாவா இருந்திருக்கு. இந்த கம்பெனியோட டோட்டல் பாரோயிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 103 கோடியா இருக்கு. இந்த கம்பெனியோட நெட்வொர்க் 183 கோடி அளவுக்கு இருக்கு. இந்த கம்பெனியோட கீ பினான்சியல் மெட்ரிக்ஸ் வந்து பார்ப்போம். ஓவராலா இந்த கம்பெனியோட எபிட்டா மார்ஜின்ஸ் வந்து 6, 8, 7
7% வந்து இருக்கு. எபிட்டா சிஏஜிஆர் வந்து 34.56% இருக்கு. ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா 22.54% சிஏஜிஆர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பேட் பெர்சன்டேஜ் வந்து 3, 4, 5% இருக்கு. பேட் சிஏஜிஆர் பெர்சன்டேஜ் 51.17% அளவுக்கு வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ 0.58 வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் பெர்சன்டேஜ் 12, 16, 23%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 19, 25, 28% வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட லிஸ்டட் பிஎஸ் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குவெஸ்கார்ப் லிமிடெட், எஸ்ஐஎஸ் லிமிடெட், அது மட்டும் இல்லாம அப்டேட்டர் சர்வீசஸ் லிமிடெட் வந்து இருக்காங்க. இவங்க பிஎஸ் கம்பேர் பண்ண சொல்ல இவங்களோட ரெவன்யூ வந்து மிக மிக குறைவு. பிளஸ் இந்த கம்பெனியோட இபிஎஸ் 33.33 வந்து இவங்க பிஎஸ் விட அதிகமா இருக்கு. ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் பெர்சன்டேஜ் இவங்க பிஎஸ் விட அதிகமா இருக்கு. நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி 3rd பொசிஷன்ல வந்து இருக்காங்க. சோ இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட் எப்பன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 14 to 18 March 2024. ஐபிஓ பிரைஸ் வந்து 680 715 ஒரு ஷேர் வந்து இருக்கு. ஃப்ரெஷ் இஷ்யூ 175 கோடி, ஆஃப் ஆஃப் சேல் 125 கோடி, ஐபிஓ சைஸ் 300 கோடியா இருக்கு. லாட் சைஸ் 20 ஷேர் 14,300 இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய், ரீட்டைல் அலோகேஷன் 35%, லிஸ்டிங் ஆன் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி. இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் டேட் 19 March 2024, இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட்ஸ் 20th March 2024, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் அக்கவுண்ட் 20th March 2024, ஐபிஓ லிஸ்டிங் டேட் வந்து 21st March 2024 வந்து இருக்கு. சோ இந்த கம்பெனியோட இண்டஸ்ட்ரி அவுட்லுக் வந்து பாத்தீங்கன்னா இவங்க இருக்கிற அவுட் சோர்ஸ் இன்டகிரேட்டட் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துல 14.6% அளவுக்கு சிஏஜிஆர்ல இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் இது மட்டும் இல்லாம சில சாஃப்ட்வேர் ரிலேட்டட் சர்வீசஸும் இவங்க பண்ணிட்டு வந்து இருக்காங்க. பேரோல் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸும் வந்து இருக்கு. சோ இந்த சர்வீசஸ் எல்லாமே, இந்த அவுட் சோர்சிங் சர்வீசஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டபுள் டிஜிட் சிஏஜிஆர்ல இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இவங்க ஆர்ஹெச்பில மென்ஷன் பண்ணிருக்காங்க. பிளஸ் இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இவங்க இருக்கிற இந்த இன்டகிரேட்டட் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ்ல வந்து வெறும் 0.4% மார்க்கெட் ஷேர் மட்டும் தான் வச்சிருக்காங்க. இவங்க லிஸ்டட் பிளேயர்ஸா சொன்ன இந்த குவெஸ்கார்ப், எஸ்ஐஎஸ் லிமிடெட், அதுக்கப்புறம் சொடெக்ஸோவும் வந்து இருக்காங்க. பிவிஜின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்காங்க. இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு குறைவான மார்க்கெட் ஷேர் தான் வச்சிருக்காங்க. ஒரு 5-6 கம்பெனி சேர்த்தே விட 13% கிட்ட தான் மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. அதர்ஸ் மட்டுமே 87% அளவுக்கு மார்க்கெட் ஷேர் வந்து வச்சிருக்காங்க. இந்த சாஃப்ட்வேர் சர்வீசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி 6th லார்ஜஸ்டா வந்து இருக்காங்க. பினான்சியல் 2023 டேட்டா படி 2.6% அளவுக்கு மார்க்கெட் ஷேர் வந்து இந்த கம்பெனில இருக்கு. பிளஸ் இந்த கம்பெனியோட ரெவன்யூல 70% மேல கவர்மெண்ட் சர்வீசஸ் கிட்ட இருந்து வந்து வருது. சோ கவர்மெண்ட் ரிலேட்டட் இவங்க இந்த சர்வீசஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதை நான் இங்க சொல்ல விரும்புறேன். பிளஸ் இந்த கம்பெனியோட மேக்ஸிமம் கான்சென்ட்ரேஷன் எங்க இருக்குன்னா, ரெவன்யூ கான்சென்ட்ரேஷன் எந்த ஸ்டேட்ல வந்து இருக்குன்னா மகாராஷ்டிரா அண்ட் தமிழ்நாடு. இதுல மகாராஷ்டிரா தான் நம்பர் 1 ரெவன்யூ கொடுக்குற ஸ்டேட்டா வந்து இவங்களுக்கு இருக்காங்க. பிளஸ் இவங்களோட கீ கஸ்டமர்ஸ்லாம் என்னென்ன டிவிஷன்ஸ்ல வந்து இருக்காங்கன்னா ஹெல்த் கேர், எஜுகேஷன், ஏர்போர்ட், ரயில்வே அண்ட் மெட்ரோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர்ஸ்ல இருக்காங்க. ரயில்வே கேட்டரிங் சிஸ்டமும் இந்த கம்பெனி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பிளஸ் இவங்களோட சில ரெனவுண்ட் கிளைண்ட்ஸ் எல்லாம் யார் இருக்காங்கன்னா நேஷனல் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் சொசைட்டி, மகா மும்பை மெட்ரோ ஆபரேஷன் கார்பரேஷன் லிமிடெட் இருக்காங்க. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து இருக்காங்க. பிரஹான் மும்பை முனிசிபல் கார்பரேஷன், பிடி இஞ்சுதா ஹாஸ்பிட்டல், நேஷனல் கேன்சர் இன்ஸ்டிடியூட், டெர்னா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர், ஏஏஐ கார்கோ லாஜிஸ்டிக் அண்ட் ஆலிட் சர்வீசஸ் கம்பெனி வந்து இவங்களோட ரெனவுண்ட் கிளைண்ட்ஸா வந்து இருக்காங்க. பினான்சியல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எடுத்து பார்க்கும் பொழுது இந்த கம்பெனியோட எபிட்டா மார்ஜின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30% மேல ரெவன்யூல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிளஸ் இவங்களோட வந்து ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து 22.5% சிஏஜிஆர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பேட் மார்ஜின்ஸ் வந்து 51.17% அளவுக்கு சிஏஜிஆர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட வேல்யூவேஷன்ஸ் எடுத்து பார்க்கும் பொழுது ஆர்ஓசியும் சரி ஆர்ஓயும் சரி ஓரளவுக்கு பெட்டர் மார்ஜின்ஸா தான் வச்சிருக்காங்க. பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 21.45 இருக்கு. போஸ்ட் ஐபிஓலயும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20 டைம்ஸ் earningsல வந்து இருக்காங்க. பிரைஸ் டு புக் வேல்யூ வந்து 4.49 வந்து இருக்காங்க. இவங்க பேர்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் 2 to 3 டைம்ஸ் பிரைஸ் டு புக் வேல்யூல இருக்காங்க. பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 22.5, மேக்ஸிமம் 43.9 பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோல இருக்காங்க. ஆல்மோஸ்ட் அவங்க பிஎஸ் ஈக்குவலான வேல்யூவேஷன்ஸ்ல தான் வந்து இந்த கம்பெனி அவங்களோட ஐபிஓ வேல்யூவேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆஃபர் ஃபார் சேலும் இந்த ஐபிஓல இருக்கு. நீங்க அதை மறந்துடவே கூடாது. ஏன்னா அது ப்ரமோட்டர்ஸ் அவங்களோட ஷேர்ஸ் வித்து காசு பார்க்க போறாங்க. இதனால கம்பெனிக்கு எந்த லாபமும் கிடையாது. கரண்ட் கிரே மார்க்கெட்
பிரீமியம் இந்த கம்பெனிக்கு எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 5.59% அளவுக்கு கிரே மார்க்கெட் வந்து இருக்கு. 40 ரூபாய் ஒரு ஷேருக்கு வந்து கிரே மார்க்கெட் கிடைச்சு லிஸ்டிங் கெயின்ஸ் வந்து இருக்க போகுது. 755 ரூபாய்க்கு இந்த ஸ்டாக் லிஸ்ட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. சோ ஓவராலா இந்த கம்பெனி லிஸ்டிங் கெயின்ஸ் அப்ளை பண்றவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய லிஸ்டிங் கெயின்ஸ் கொடுக்கும்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. ரீசெண்ட் டைம்ஸ்ல சூப்பர் டூப்பர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஐபிஓ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லோயர் சர்க்கியூட்லயோ இல்ல ஸ்டாக் பிரஷர் ஆகி கீழே ஒரு நாளா விழுந்துட்டு இருக்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸிகாம் டெலிசிஸ்டம்ஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம். சோ லிஸ்டிங் கெயின்ஸ் அப்ளை பண்றவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து இருந்துக்கோங்க. ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த கம்பெனி இருக்கிற இந்த அவுட் சோர்ஸ் இன்டெகிரேட்டட் மார்க்கெட்டிங் சர்வீசஸா இருந்தாலும் சரி, சாஃப்ட் சர்வீசஸ் பிசினஸ் இருந்தாலும் சரி, மத்த ரிலேட்டட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் இருந்தாலும் சரி, அடுத்த 5 வருஷத்துல டபுள் டிஜிட் சிஏஜிஆர்ல இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அது நான் மறுக்கவே இல்லை. ஆனா இந்த செக்டாரை முழுக்க முழுக்க டாமினேட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ்ட் பிளேயர்ஸ் தான் வந்து டாமினேட் பண்றாங்க. இவங்க சொன்ன லிஸ்டட் பிஎஸ் இதை தவிர்த்து இவங்க ஆர்ஹெச்பில நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இவங்க கூட்டா சேர்ந்தே இவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து வெறும் 13% அளவுக்கு தான் இருக்கு. மத்த பிளேயர்ஸ் எல்லாமே 87% அளவுக்கு மார்க்கெட் ஷேர் வந்து வச்சிருக்காங்க. சோ இந்த கம்பெனி கவர்மெண்ட் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்றாங்க. அது இந்த கம்பெனிக்கு ஓரளவுக்கு நல்ல இன்கமும் வந்து கொடுத்திருக்கு. ஆனா இந்த கம்பெனியோட பிட்டிங் சக்சஸ் ரேட் வந்து அந்த அளவுக்கு வந்து இல்ல. 6 மந்த்ஸ் பினான்சியல் 2024ல எந்த பிட்டிங்கும் வந்து இந்த கம்பெனி வந்து ஜெயிக்கல. ஓவராலா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பாத்தீங்கன்னா கூட 25 பிட்டிங்ல இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணா அதுல ஒரு 4-5 பிட்டிங் தான் இந்த கம்பெனி வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து இருந்திருக்காங்க. பிளஸ் இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இவங்க மார்க்கெட் ஷேர் ஓரளவுக்கு இவங்க பியர்ஸை விட கம்மியான அளவுக்கு தான் மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. அது நீங்க மனசுல வச்சுக்கணும். பிளஸ் இந்த கம்பெனியோட சக்சஸ்ஃபுல் ரெனியூவல் ரேட் ஆர் எக்ஸ்டென்ஷன் ரேட், ஏதாவது ஒரு கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட ஆர்டர்ஸை வந்து புதுப்பிக்கிறாங்க இல்ல இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ற விரும்புறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கடந்த 3 பினான்சியல் இயர் இந்த 6 மந்த் பினான்சியல் இயர் டேட்டா எடுத்து பார்க்கும் பொழுதுல 2 பினான்சியல் இயர் வெறும் 40% அளவுக்கு தான் ரிட்டன்ஷன் ரேட்டும், சில நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது சில பினான்சியல் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் 0% அளவுக்கு ரிட்டன்ஷன் ரேட் தான் இந்த கம்பெனி வந்து இருந்திருக்கு. பிளஸ் இந்த கம்பெனியோட ரேட்டிங் வந்து BBB+ ரேட்டிங்கா வந்து இருந்திருக்காங்க. சப்சிடரிஸ் கம்பெனிஸும் வச்சிருக்காங்க, குரூப் கம்பெனிஸும் வச்சிருக்காங்க. ஆனா அந்த கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய லாபம் பாக்குற கம்பெனியா வந்து இல்ல. சோ சிங்கிள் டிஜிட் லாக்ஸ்ல தான் வந்து 1 லட்சம் 2 லட்சம் அந்த மாதிரி வந்து ரெவன்யூ பாக்குற கம்பெனியா இருக்காங்க. இவங்களோட வெப்சைட்ல போய் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் தெளிவா வந்து உங்களுக்கு தெரியும். சோ இந்த மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்வீசஸ் அவுட் சோர்சிங் பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மார்க்கெட் தான். சோ அது எதுவுமே சொல்ல. ஆனா இவங்க சொன்ன ஸ்டாக்ஸ் இந்த லிஸ்டட் பிஎஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சுமாரான ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்திருப்பாங்க. வெஸ்காப் கடந்த 5 வருஷத்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் வந்து கொடுத்திருப்பாங்க. எஸ்சிஐஸும் சரி அப்டேட்டட் சர்வீஸும் சரி ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஆனா நிஃப்டி பீட் பண்ற அளவுக்கு வந்து கடந்த 5 வருஷம் டேட்டா 3 வருஷம் டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னா கூட ரிட்டர்ன்ஸ் வந்து இருந்திருக்காது. சோ ரொம்ப ஹைலி பிளக்சுவேட்டா இந்த மாதிரி ஸ்டாக் பிரைசஸும் இந்த செக்டர்ல இருக்கிற ஸ்டாக்ஸோட பிரைசஸும் வந்து இருக்கும். அது நீங்க மறக்காம கவனத்துல வச்சுக்கணும். ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் இந்த ஸ்டாக்கோட மார்ஜினல் லிஸ்டிங் கெயின்ஸா வந்து தென்படுது. ரொம்ப பெரிய சூப்பர் லிஸ்டிங் கெயின்ஸ் வந்து தெரியல. ரீசெண்ட் டைம்ஸ்ல எல்லா ஐபிஓ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய லிஸ்டிங் கெயின்ஸ் தராம நல்ல லிஸ்டிங் கெயின்ஸ் கொடுத்த ஸ்டாக்கும் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் டெரிட்டரியில வந்து இருக்கு. சோ பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ல அக்யூமுலேட் பண்ண கன்சிடர் பண்றதா வந்து கரெக்டா இருக்கும் இந்த மாதிரி பிசினஸ்ல இருக்கிற ஸ்டாக்கு. சோ ரொம்ப பெருசா யோசிக்காதீங்க. சோ பொறுமையா பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி கன்சிடர் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி முடிவு பண்றதா வந்து கரெக்டா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஸ்டாக்லயோ ஐபிஓல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க பினான்சியல் அட்வைசரோ இல்ல செபி ரிஜிஸ்டர் பினான்சியல் அட்வைசரோ மறக்காம கன்சல்ட் பண்ணணும். நான் செபி ரிஜிஸ்டர் பினான்சியல் அட்வைசர் வந்து கிடையாது. 1 or 2 டைம்ஸ் நீங்க அனலைஸ் பண்ணணும். இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காக போட்ட வீடியோ, பை ஆல் செல் ரெக்கமெண்டேஷன் வந்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட்டுக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.